வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பிரியாணி குக்கரில் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு நெய் எண்ணெய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 4 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறனால பிரியாணி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை நிறைய புதினா இலையை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ கடைசியாக ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 200 கிராம் ப்ரான் சேர்த்துருக்கேன். ப்ரான் வந்து நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதனால் 2 மினிட்ஸ் நம்ம இதில் குக் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டிங்கன்னா ப்ரான் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி திரும்ப கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணிக்கு ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் ப்ரான் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்ட்ரிப் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட நம்ம இந்த ப்ரானை ஃப்ரை பண்ணும்போது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் ப்ரானும் சேர்ந்து ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ப்ரான் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ப்ரானை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியில் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.